கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் முதல் பரிசுத்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவன் ஸ்தோத்திரம் நம்மை எல்லா தீமைக்கு விலக்கி காத்து அவருடைய கிருபையும் இரக்கங்களையும் தேசத்திலும் நம்முடைய சபைகளிலும் குடும்பங்களிலும் கட்டளையிட ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. நான் இந்த நாளிலேயும் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது என்ன பேசலாம் என்று நான் நினைத்த போது ஸ்தோத்திரம் கடந்த நாட்களிலே பேசிக்கொண்டு வந்த அதே தலைப்புகளிலே தான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மோடு இடைப்பட்டு வருகிறான். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் இருக்கும்போது இப்படி சொன்னார். பகலிலே அவர்களோடு மேக ஸ்தம்பமாயிருந்தான், இரவில் அக்கினி ஸ்தம்பமாயிருந்தான். ஆகவே அவர்களுக்கு பகலும் இரவும் சேதப்படுத்தாதபடி அவருடைய கிருபையை கொடுத்து ஆச்சரியமாய் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தினான். தேசத்துல வந்து சுகமாய் குடியிருக்கிற வேளையிலும் கூட அவர்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லிதான் வாக்களித்தான். ஸ்தோத்திரம். ஆனால் சில வேளைகளிலே ஆண்டவர் அவர்களோடு இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். அதைத்தான் நான் வேதத்திலே ஒரு 3 காரியத்தை உங்களோடு முன்னிறுத்தி ஸ்தோத்திரம் ஏன் ஆண்டவர் அவர்களோடு இருக்க முடியவில்லை 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல இங்கே ஒரு கேள்வியை நியாயாதிபதியாகிய கிதியோன் எழுப்புகிறார். வாசிப்போமையானால் அங்கே சொல்லி இருக்கிறது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அல்லேலூயா. இங்கே கிதியோனிடத்துல ஒரு கேள்வி இருக்கிறது. கர்த்தர் எங்க கூட இல்லையே, அவர் எங்க கூட இருந்தா ஏன் இவைகளெல்லாம் எங்களுக்கு சம்பவிக்கிறது? ஏன் கர்த்தர் அவர்கள் கூட இருக்கவில்லை என்றால், நாம் இதே அதிகாரத்தில் அதற்கு பதிலையும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கலாம். நீங்கள் வாசிங்கள். 8வது வசனத்தை நாம உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரவும் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கைகளில் நின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கிற அவர்கள் தேசத்தினுடைய எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் சொன்னேன். ஆனால் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் கர்த்தர் அவர்களோடு இருக்கவில்லையா? அவர்கள் ஆண்டவருடைய சொல்லை கேளாமல் போனார்கள். ஆண்டவர் அப்படி என்ன அவர்களுக்கு சொன்னாரா? சோதரா, எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள், அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள், அந்நிய வல்லமைகளுக்கு பயப்படாதீர்கள். அல்லேலூயா.
நாம் பயப்பட வேண்டியவரை விட்டுவிட்டு பயப்படக்கூடாதவைகளுக்கெல்லாம் இன்றைக்கு பயப்படுகிறோம். பயப்பட வேண்டியவருக்கு பயப்பட்டோமானால் அவர் நம்மோடு கூட இருப்பார். முன்னாட்களிலே செய்தது போல அடையாளங்களையும் அற்புதங்களையும் தம்முடைய அதிசயமான கிரியைகளையும் அவர் செய்ய போதுமானவர். ஏன் அவர்களுக்கு செய்ய முடியவில்லையா? அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு பயந்து அந்த அந்நிய தேவர்களுக்கு தங்களை விற்று போட ஆயத்தமானார்கள். அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அந்நிய தேவருடைய கிரியைகளை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பித்தார்கள். ஆகவே தேவன் அவர்களோடு இருக்கவில்லை. அதான் கேட்கிறாங்க, எங்க கூட இருந்தா இவைகள் எல்லாம் ஏன் சம்பவிப்பானே? கூட இருக்கிறவரை விட்டுவிட்டு கூட இல்லாத ஒன்றை தங்க கூட வைத்துட்டாங்க. கண் இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் முகராது, காது இருந்தும் கேளாது, சோத்திரம் தொண்டையினால் பேச மாட்டாது, இதற்கெல்லாம் தங்களுக்கு செவி கொடுத்தார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு செவி கொடுக்க விட்டு விட்டார்கள். இவ்வளவு அடையாளங்களை அற்புதங்களை செய்த தேவன் எங்க கூட இருக்கிறார், அவர் எங்களை நடத்த போதுமானவர். எல்லா கொடிதான சூழ்நிலையிலும் எல்லா கடினமான சூழ்நிலையிலும் தேவன் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர் என்பதை மறந்து போனார்கள். அல்லேலூயா. அதனால்தான் தேவன் அவர்களோடு இருக்க முடியவில்லை. இன்னைக்கும் சோதரம் கிறிஸ்தவர்களாகிய இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன் இன்னைக்கு ஆதி நாட்கள் நடந்த அற்புதங்களை அடையாளங்களை தேவன் செய்ய முடியவில்லை என்று கேட்டால், சோதரா நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் எதுவெல்லாம் நமக்கு லகுவா இருக்குமோ, லகுவா இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம சோதரா ஏற்படுத்தி கொண்டோம் என்றுதான் அதற்கு அர்த்தம். இதோ வேதம் சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாக இருக்கவில்லை. அப்படியானால் அன்றைக்கு அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கு ஏன் செய்ய முடியவில்லை? அன்றைக்கு அடையாளங்களை நடப்பித்த தேவன் இன்றைக்கு ஏன் அடையாளங்களை நடப்பிக்க முடியவில்லை? அன்றைக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி சோதரா அவருடைய வசனத்தை பெருக பண்ணின தேவன் இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அவர் செயல்பட முடியாதவராக இருக்கிறார்? அல்லேலூயா. நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே, நம்மை நடத்துவேன் என்று சொன்னாரே, நீங்க பயப்படாதீர்கள் என்று சொன்னாரே, இன்னைக்கு நாம் பயந்து நடுங்குகிறோம், பயந்து திகைக்கிறோம். தேவன் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க முடியாதபடி, தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண முடியாதபடி, தேவன் தம்முடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியாதபடி, ஸ்தோத்திரம், ஆமென், அவருடைய கரத்தின் கிரியையை கட்டி போடுகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். ஏன் ஆண்டவர் அவர்களோடு இருக்காமல் அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தாராம்? அவர்களுக்கு இருந்த பயம். யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்படவில்லை, எதற்கு பயப்படக்கூடாதோ அதற்கெல்லாம் பயப்படுகிறதுனாலே பயந்த காரியங்கள் நம்மை தொற்றிக் கொள்ளுகிறது, நம்மை பிடித்துக் கொள்ளுகிறது. பாருங்க, சோதரம் சவுல் பெரிய யுத்த வீரன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிங்கத்துக்கு ஒப்பான பலம் உள்ளவன், கழுகுக்கு ஒப்பான வேகம் உள்ளவன். ஆனால் சோதரம் ஆண்டோடைய வார்த்தைக்கு அவன் எப்ப கீழ்ப்படியாம போனானோ அப்ப பயம் அவனை பிடித்துக்கிட்டு அவனால யுத்தத்தை தைரியமா செய்ய முடியல, யுத்தங்களை நடப்பிக்க முடியல, தேவனுடைய ஜனத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியல, சத்துருடைய கையிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்க முடியல, தேவனுடைய இரக்கத்தை வாங்கி கொடுக்க முடியல. தடுமாறுகிறான், பயப்படுகிறான், ஒளிந்து போய் அரண்மனையில உட்கார்ந்துகிறான்.
யுத்த களத்தில் உட்கார்ந்து யுத்தம் செய்ய வேண்டிய ராஜா பயந்து ஒளித்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. காலை வேளையில கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு பயம் உன்னை ஆட்கொண்டு தேவனுடைய செயலை உன்னை விசுவாசிக்க விடாதபடி, தேவனுடைய கிரியைகளுக்கு நேராய் உன்னை திருப்ப விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறதா? தேவனுடைய கிரியைகள் வாழ்க்கையில உனக்கு எதிராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? தேவனுடைய செய்கைகள் உன் வாழ்க்கையை கடிந்து கொண்டிருக்கிறதா? யோசித்துப்பா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிதியோன் கேட்கிறாரு, ஏன் எங்க கூட கர்த்தர் இருக்கல அப்படின்னா, நீங்க என் சொல்ல கேட்கல, நீங்க பயப்பட்டீங்க, அதனால கர்த்தர் உங்க கூட இருக்க விரும்பல. ஸ்தோத்திரம். பயந்து அந்நிய தெய்வத்துக்கு நேராக உங்க இருதயத்தை திருப்பினீங்க, ஆகவே நான் உங்க கூட இருக்க முடியல அப்படிங்கிற. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உங்க கூட இருப்பான். உங்களை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை தெரிந்தெடுத்து தம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் உங்களை கைவிடுவதற்கு உங்களை அழைத்து கொண்டு வரல. உங்க கிரியைகள் தான் தேவன் கைவிடப்பட்டவர் போல அவர் செயல்பட விடாதபடிக்கு அவரை தடுத்து வைத்திருக்கிறது. உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நான் எதற்கு பயப்படுகிறேன்? சோதரம். எதற்கு பயப்படக்கூடாது என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அதற்கெல்லாம் பயப்பட்டு சோதரம் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறனா? அவிசுவாசத்தினால ஆமென் பயம் உங்க வாழ்க்கையை பிடித்துக் கொள்கிறதா? அந்த பயத்தினால தேவனை விட்டு சோரம் போனவர்களா இருக்கிறீங்களா? சோதரம். ஏன் உங்களால இன்னைக்கு பயத்தோட இருக்க முடியுது அப்படின்னா, சோதரம் ஆமென் அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இல்லாததுனால, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாததுனால. இல்லை, என்னை மன்னிக்கிற தேவன் இருக்கிறான், என்னை பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறான், முற்பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அடையாளங்களை அற்புதங்களை செய்கிற தேவன் எங்க கூட இருக்கிறார் என்கிற தைரியம் இன்றைக்கு இல்லாததுனாலே இரக்கத்தை பெறுவதற்கு இன்னைக்கு அநேகரால தேவ சமூகத்தில் வர முடியவில்லை, தேவனை நோக்கி கெஞ்ச முடியவில்லை, தேவனுடைய கிருபையை பற்றிக் கொள்ள அவர்களால் முடியாமல் தடுமாறுகிறார்கள். யாராவது எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார்களா? யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா? யாருடைய ரெக்கமெண்டேஷனாவது கிடைத்து நாங்கள் தப்பிக்கொள்ள மாட்டோமா என்று சொல்லி அநேகர் யோசிக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கு ரெக்கமெண்டுக்கு ஆள் வைக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரோடு இருந்தால் தைரியமாய் கிருபாசனத்திண்டையில வரலாம். அவர் உனக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறான். நம்ம பாடுற உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன்னு பாடியிருக்கோம். ஆனா உதவி செய்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்க விட்டு உதவி செய்ய முடியாத வீணானவைகளுக்கு நேராக உங்கள் இருதயங்களை திருப்புகிறதினாலே அநேக வேளையில தேவன் தம்முடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாமல் போய்விடுகிறது. வீணான சோதரம் அவை கிரியைகளுக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பி இருந்தீர்களானால் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தர் பட்சமாய் திருப்பி கொண்டு வாருங்கள். உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிற, உங்களை பல விதத்துல வேதனைப்படுத்தி உங்களை வாழ்வின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை உங்களுடைய கையின் பிரயாசங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற சத்துருவின் தந்திரத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் இன்றைக்கு எழும்பி தேவனுக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம்
அதனுடைய 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமே. ஆனால் அங்கே தேவ மனிதனாகிய யோசுவாவை நாம் கலங்கி பயந்து ஒரு புதிய பொறுப்புக்கு நேராக நடத்தப்பட்டிருக்கும் போது கலங்கி இருந்த யோசுவாவை பார்த்து சொன்னாரே, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. மோசேயோட எப்படி இருந்தனோ அதை போல உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்களித்திருந்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை பிடித்துவிட்டு ஆயி பட்டணத்திற்கு போனார்கள். சுமார் 2000 காலாட்கள் போய் யுத்தம் செய்ய போனார்கள். யுத்தம் செய்ய போன இடத்துல சுமார் 36 பேர் வெற்றுண்டு விழுந்தார்கள். இந்த 36 பேர் வெற்றுண்டு விழுந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாமல் புறமுதுகு காட்டி ஓடி வருகிறார்கள். சத்துரு ஜெயித்து விட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல. யோசுவா போய் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறாரு. முகங்கப்புற விழுந்து கிடக்கிறாரு. என் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் ஆண்டவரே இருக்கல? என்னோடு வருவேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப கைவிடப்பட்டதுனால 36 பேர் வெட்டுண்டு இப்பொழுது ஒரு பெரிய துயரம் இருக்கிறதே. உம்முடைய ஜனங்கள் முதுகை காட்டினார்களே, இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? உம்முடைய ஜனங்கள் சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லையே, ஓடி வந்து விட்டார்களே. புறமுதுகை காட்டி ஓடி வந்து நிற்கிறார்களே, யுத்தத்தில் அவர்களால் ஜெயிக்க முடியலையே. ஏன் என்ற போது அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் யோசுவா எழுப்புறார். ஏன் அவன் கூட இருக்க முடியல? ஏன் இஸ்ரவேலரோட இருந்து நான் ஜெயத்தை கொடுக்க முடியல? இஸ்ரவேலருக்கு ஏன் என்னால உதவி செய்ய முடியல அப்படின்னு கேட்டான். அழகாய் ஆண்டவர் அங்கே விவரித்து கொடுக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அவங்க கூட சாபத்தீடானது இருக்கப்பா. அந்த சாபத்தீடானது நிகிரகம் பண்ணாத வரைக்கும் நான் அவர்களோட இருக்க முடியாது. 12வது வசனத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிகிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரே. சாபத்தீடானதை உங்களை விட்டு எடுத்து போடாவிட்டா நான் உங்க கூட இரேன். நீங்க சத்துருக்கு புறமுதுகு தான் காட்டுவீங்க, பயந்து ஓடுவீங்க, ஒழித்து கொள்வீங்க. சத்துரு உங்களை ஜெயிப்பான். எதனால அப்படின்னா நீங்க சாபத்தீடானதை வச்சிருக்கிறீங்க, உங்க கூட என்னால இருக்க முடியாது. நிகிரகம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லாததை வச்சிருக்காங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் அந்த யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, நீ ஜனத்தை பரிசுத்தப்படுத்த. ஆமென் அல்லேலூயா. அப்ப சாபத்தீடானது அங்க இருந்ததுனால பரிசுத்தராகிய தேவன் அங்கே இருக்க முடியல. தைரியப்படுத்தி அனுப்பினது உண்மைதான், திடப்படுத்தி அனுப்பினது உண்மைதான். ஆனா கர்த்தர் அவர்களோட இருக்க முடியல. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய முடியல. கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியல. காரணம், அவர்கள் தேவனுக்கு விருப்பம் இல்லாததை எடுத்து வைத்திருக்கிறாங்க. பண்டம்பாடிகளிலே ஒழித்து வைத்திருந்தான் ஒரே ஒரு மனிதன். பாபிலோனிய சால்வையும் பொன் பாலத்தையும் வெள்ளி பாலத்தையும் எடுத்து தன் கூடாரத்தில் புதைத்து வைத்திருந்தான். சாபத்தீடாது என்று சொன்னதை அவன் தனக்கு எடுத்து வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இன்றைக்கு அநேகரோடு ஆண்டவர் இருக்க முடியலன்னா சாபத்தீடானது அவர்களுக்குள்ள
அல்லேலூயா. சாபத்தீடானது என்று சொன்னா சோத்ரா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்த அத்தனை காரியங்களும் இன்னைக்கு சாபத்தீடானதாக எண்ணப்படும். அல்லேலூயா. தேவன் விரும்பாத காரியங்களை நாம சோதர பாருங்க, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு மீறுதல் பண்றாங்க. 11வது வசனத்துல சொல்லி இருக்கு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். இஸ்ரவேல் ஜனம் பாவம் செய்தது, அவர்களை எனக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள். மீறுதல் அங்கு இருந்தது. ஜனத்தின் மீறுதல் தேவனுடைய கிரியையை மட்டுப்படுத்தக்கூடியதாய் மாறிற்று. ஆகான் எடுத்து வைத்த அந்த ஒரே காரியம் முழு சபையையும் வேதனைப்படுத்தக்கூடியதாய் மாறிற்று. முழு சபைக்குள்ளும் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு, ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிட்டு, ஒரு பெரிய திகைப்பை உண்டு பண்ணிட்டு, ஒரு பெரிய வேதனை உண்டு பண்ணிட்டு, ஆண்டவர் அவர்களோடு இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சாபத்தீடானது உங்களுக்குள்ள இருக்கான். என்ன சாபத்தீடானது இருக்கு என்று சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் என்னோடு இருந்து செயல்பட முடியாதபடிக்கு தடையா இருக்கக்கூடிய காரியம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருந்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண முடியாதபடிக்கு தடையா இருக்கக்கூடிய காரியம் எது? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி, உங்களோடு கூட வர முடியாதபடி தடையா இருக்கக்கூடிய காரியம் என்ன? அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் ஒருவேளை தேவன் உங்களோடு இருந்து செயல்பட முடியாதபடி தடுத்து வைத்திருக்கிறதா? தேவன் விரும்பாத காரியம் பாருங்க. ஆதாம் ஏவாளோடு பேசி கொண்டிருந்த ஆண்டவர் சோதரம் இச்சித்து பாவம் செய்த போது சோதரம் ஆண்டவர் பேச வந்தாலும் அவர்களால் பேச முடியல. அவர்களை தேவனை விட்டு தூரப்படுத்திட்டு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு போகலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், நல்லா பாடலாம், ஒருவேளை நீங்க ஆலயத்துக்கு நல்ல கொடுக்கலாம், சோதரம். ஆனால் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளாவிட்டால் தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். ஒருவேளை நீங்க முதன்மையான ஆளா இருக்கலாம், உங்க சபைகள்ல முதன்மையான ஆளா இருக்கலாம், சபையில் அறியப்படுகிற ஆட்களா இருக்கலாம். சோதரம், தேவன் உங்களோடு இருக்கிறாரா என்று பரிசோதித்து பாருங்கள். தேவன் உங்களோடு இருந்து தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க போதுமானவராய் இருக்கிறாரா என்று ஆராய்ந்து பாருங்க. சோதரம் பாருங்க, ஒரு சபை இருந்து அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, நான் வாசப்படியில நின்று தட்டுறப்பா, நீ கதவை திறக்க மாட்டேங்கிற. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா ஐஸ்வர்ய சம்பந்தனா இருந்தாங்களாம். சோதரம், ஒரு குறைவும் இல்லை, பாடலுக்கு குறைவில்லை, ஆடலுக்கு குறைவில்லை, ஆராதனைக்கு குறைவில்லை. சோதரம், ஆமே. ஒருவேளை நீங்க சபையில அறியப்படுகிற ஆளாக இருக்கலாம். சோதரம், அல்லேலூயா. உங்க சோதரம் சபை பிரான்சஸ்ல எல்லாம் நீங்க அறியப்படுகிற ஆட்களாகவே இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாவிட்டால், உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க சொல்லலாம், நான் பெரிய ஆளு, சோதரா எங்க சபையில நாங்க பெரிய ஆட்களாக்கோம், எங்களுக்கு எல்லாம் இருக்கு, நாங்க எல்லா ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், எல்லாம் எங்களுக்கு இருக்கு, நாங்க சொல்றதெல்லாம் நடக்கும். நோ. வாசப்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான்,
ஆண்டவர் இன்னைக்கு வெளியே தள்ளுற காரியம் என்ன? உங்க கூட ஆண்டவர் இருக்க முடியாதபடி மீறுதல் பண்ணின காரியம் என்ன? சூத்திரம் பூர்வ எல்லக்குரிய மாத்தாதன்னு வேதம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சோதரம் தகப்பன் தாய் கற்று வந்த வழிகளை விட்டுட்டாங்க. அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். வேதம் பரிசுத்தத்தை முன்னிறுத்துது. அதுக்கு ஓல்டு ஃபேஷன் அல்ல, புதிய ஃபேஷன் அல்ல, அது பரிசுத்தம் தான். அல்ல எழுதையா, அது மாறாதது. அது ஒருவேளை இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்துட்டு வரலாம், ஃபேஷன் மாறிட்டே வரலாம், சபையும் ஃபேஷனாவே மாறிட்டு வரலாம். ஆனா கர்த்தர் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாதது. அவருடைய வார்த்தை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆகவே சாபத்தீடான காரியம் எது உங்க வாழ்க்கையில் இருக்கோ அதை உங்களை விட்டு அகற்றுவதற்கு ஆயத்தமாக. ஏன் ஆண்டவர் என் குடும்பத்துல கிரியை செய்ய முடியலன்னு தேவ சமூகத்துல உட்கார்ந்து உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த யோசுவா முகங்குப்புற போய் விழுந்து கிடந்து ஆராய்ந்த போதுதான் கர்த்தர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான். நம்ம தவிர சீக்கிரமா யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நம்முடைய குற்றத்தை நாம சொல்லி தந்தாலும் உணர்த்தினாலும் நாம் அநேக வேளையில புரிந்து கொள்ள மாட்டோம். லவோதிக்கா சபை, அந்த லவோதிக்கா சபையை பார்த்து சொன்னாரு, சூத்திரம் எப்பா உன் கண்ணுக்கு கலிக்க போடணும், உன் தரிசனம் எல்லாம் நஷ்டம் அடைஞ்சு போச்சு, நீ நிர்வாணி ஆக்காத என்கிட்ட முன்னாடி நிக்கிற. ஆனா பார்த்தா சூத்திரம் ஒன்ன போல பரிசுத்தமா இல்லை. ஆனா ஆண்டவருடைய பார்வையில சொல்றாரு, எப்பா நீ நிர்வாணியா இருக்கிற, நீ என்கிட்ட இந்த வெண் வஸ்திரத்தை தரிச்சிக்க. சோதரம் இன்னைக்கு நிறைய சோதரம் வெண் வஸ்திரம் தரிக்கிறதே அது ஒரு ஓல்டு ஃபேஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் இருதயம் தான் சரியா இருக்கணும், இருதயம் தான் சரியா இருக்கணும். பாருங்க, இங்கேயே வெண் வஸ்திரம் தரிக்கலன்னு அங்க போய் ஆண்டவர் வெண் வஸ்திரம் கொடுக்கும் போது இல்லை எனக்கு கருத்த வஸ்திரம் தான் வேணும்னு கேட்பாங்களா என்ன தெரியல. யாரையும் குறைத்து சொல்லவில்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, தேவன் உனக்கு நியமித்த பாதை எது என்பதா நீ எதுல குறைவுள்ளவனா இருக்கிறன்னு பாரு, எது உனக்கு சரியில்லைன்னு பாரு, எந்த காரியம் உன்னை குழப்புதுன்னு பாரு, தேவனோடு உள்ள உறவை உன்னை எது உன்னை விட்டு தூரப்படுத்துதுன்னு பாரு. நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே என் குறைவை எனக்கு சொல்லி தாருன்னு கேட்டா மாத்திரம் தான் ஆண்டவர் சொல்லி தருவார், இல்லை சொல்லி தர மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குறைவை உணர்ந்து திரும்பு. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் நல்ல சண்டே ஸ்கூல் ஊழியெல்லாம் செய்வாராம். நல்ல அந்த சபையில கொடுக்கப்பட்ட சபையில நல்ல பர்ஃபெக்டா எல்லா காரியங்களையும் செய்வாராம். ஒரு நாள் வியாதிப்பட்டான். நல்ல ஜிபிக்கிற மனுஷன், நல்ல பக்தி உள்ள மனுஷன், நல்ல பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷன் வியாதிப்பட்டான். மருத்துவர்களால் கைவிடப்பட்டான். அப்ப அந்த மனுஷனை பார்த்து வேறொரு மனுஷன் போய் கேட்டானா, நீ இன்னைக்கு மரித்தா எங்க போவ? ஸ்தோத்திரம். டெய்லி தினந்தோறும் அந்த வீட்டுக்கு வந்து நல்ல மனுஷன் எங்களுக்கு ஊழியம் செய்தார், அநேகர் நாங்கள் எல்லாம் ரட்சிப்புக்கு நேரமா நல்ல வழிக்கு நேராக வருகிறதுக்கு இவர் தான் காரணம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இவர் இப்ப ஷிக்கா இருக்காரு, மறிக்கிற கண்டிஷன்ல இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனிதன் வந்து கேட்டாரு, இன்னைக்கு செத்தா எங்க போவேன்? சோதரம், உனக்கு அந்த தைரியம் இருக்கா? பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கா?
பாருங்க, அந்த மனிதன் படுக்கையில் கிடந்து அழுதான். படுக்கையிலிருந்து அழுதான். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை விடுவித்தான். அவன் ஆண்டவருக்கு தன்னை கீழ்ப்படுத்தி அவன் பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினால ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டான். பிறகு எத்தனையோ வருடங்கள் கழித்துதான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து மறித்தான். சோதரம். இன்றைக்கு சாபத்தீடானது மீறுதலான காரியங்கள் உங்களிடத்துல இருக்கா? சட்டத்தை மீறுறதுதான் மீறுதல், பிரமாணத்தை மீறினது மீறுதல். மீறுதலுக்கு ஏதுவான காரியம் இருந்தா அதை இன்னைக்கு உங்களை விட்டு எடுத்து போட்டா கர்த்தர் உங்க கூட வருவார், யுத்தத்துல ஜெயம் தருவார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஈஸியா பழகி போனோம். அந்த மந்திரவாதம், இந்த மந்திரவாதம், அவர்கள் மந்திரவாதம், இவர்கள் மந்திரவாதம். இல்லை பிரியமானவன், நீ உன்னை பரிசுத்தம் பண்ண, தேவ சமூகத்துல நீ பரிசுத்தம் பண்ண, சாத்தானுடைய வல்லமைகள் தோல்வி வர ஆரம்பிக்கும். நீ உன்னை சுத்திகரிக்க ஆரம்பிக்கும் போது சத்துரு உனக்கு விரோதமா எடுக்கிற ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் போக ஆரம்பிக்கும். நீ உன்னை எந்த அளவுக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆயத்தமாகிறாயோ அப்பொழுதே சத்துரு நடுங்க ஆரம்பிப்பான். அவனுடைய கிரியைகள் நடுங்க ஆரம்பிக்கும். ஜெயம் உன்னதா இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவங்க செஞ்சுட்டாங்க. பயங்கர போராட்டம் பாஸ்டர், அது போராட்டம் பாஸ்டர், இது போராட்டம் பாஸ்டர். எப்ப நீ உன்னை பரிசுத்தம் பண்ண, நீ தேவ சமூகத்துல விழுந்து உட்கார்ந்து உன்னை ஆராய்ந்து சோதித்து பார்த்து நான் எந்த இடத்துல மீறுதலுக்கு உட்பட்டேன் என்று உணர்ந்து மனம் திரும்புவாயானா கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சோதரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. மூன்றாவது, ஆண்டவர் இன்றைக்கு அனைவரோடு இருக்காத காரணம் என்ன தெரியுமா? பண ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. பண ஆசை. பாருங்க, ஒரு தேவ மனிதன் இருந்தார். அந்த தேவ மனிதனுக்கு ஆண்டவர் அதிகாலையில சொன்னாரு, சோதரம், உனக்கு பாம்பேல இருந்து பிளைட்ல பணம் வருது அப்படின்னு. சோதரம். காலையில எழுப்பி ஆண்டவரே இந்த பணம் எதுக்கு வருது, எதுக்கு வருது, எதுக்கு வருது ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரு. சோதரன், இந்த பணத்தை வாங்கிடாதன்னு ஆண்டவர் சொன்னார். பாருங்க, சில வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட சுமார் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி, 35-40 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வெள்ளை அம்பாசிடர் கார்ல சோதரம். அந்த கார் நிறைய பணம். கரெக்டா விடியற் காலையில 4 மணிக்கு அந்த வீட்டில் அந்த போதகர் இருக்கிற சோதரம் சபைக்கு வந்து சேருது. அவர் தன்னுடைய அசிஸ்டண்ட பார்த்து சொன்னாரு, இப்போ ஒரு வெள்ளை கலர் அம்பாசிடர் கார் வரும், கார் நிறைய பணம் இருக்கு, அவனை நீ வந்த வழியே திரும்பி போயிரு, என்னை பார்க்க வர சொல்லலாம். இது மாத்திரம் இல்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தின் பெயரை சொல்லி அந்த ஊழியங்களை எந்த காணிக்கை பெட்டியிலையும் பணம் போய் சேர்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, 400 பிரான்ச்சஸ் அந்த சபைக்கு இருக்கு. 400 பிரான்ச்சஸ் இன்னைக்கு இருக்கு. இந்தியா முழுவதும் அந்த சபைகள் பரவி கிடக்கிறது. ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், பண ஆசை அன்றைக்கு அவருக்கு இருக்குமானா அவருடைய ஊழியம் அன்றைக்கு போயிருந்திருக்கு. வேதம் சொல்லுது, பணம் நமக்கு தேவைதான், ஆனா நமக்கு எப்ப தேவையானது தர வல்லமை உள்ளவர். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறான். இன்னைக்கு விசுவாசிகள் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து தங்களுடைய ஜெப நேரத்தை அதிகரித்து கொண்டு போக வேண்டிய நேரத்துல ஏதாவது பண்ணி உழைக்கலாமான்னு சொல்லி போறாங்க. கடைசியில பாருங்க,
தங்களுடைய வேதனைகளால் உருவ குத்தி கொள்கிறார்கள். பண ஆசைக்கு குறுக்கு வழியை தேடுகிறார்கள். சோதரம் கர்த்தர் சோதரம் ஆசீர்வதிக்காட்டா ஆசீர்வாதம் இல்லைங்கிறது தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் தான் என்னை பாதுகாக்கிறார், கர்த்தர் தான் என்னை வழி நடத்துகிறார் என்பதை இன்னைக்கு நிறைய பேர் உணர்ந்து கொள்ளவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு போதும் என்கிற மனம் இல்லை. நான் என்ன செய்யலாம். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எப்ப தெரியுமா? உன்கிட்ட பண ஆசை இல்லைன்னா உன்னை விட்டு விலகுவதில்லை. பண ஆசை வந்துட்டுன்னா அவர் உன்னை விட்டு விலகிடுவார். பாருங்க, பாவத்தினால வஞ்சிக்கப்பட்டவர்களை விட பணத்தினால வஞ்சிக்கப்பட்டவர்களை இன்னைக்கு பெருங்கூட்டம். பாவத்தின் வஞ்சனை சோதர பண ஆசை மூலமா இன்னைக்கு கொண்டு வந்து அநேகரை இன்னைக்கு வஞ்சித்து போடுகிறது. அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கு. எல்லா தீமைக்கும், சகல தீமைக்கும். ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்ல, சகல தீமைக்கு வேற அதுதான். உங்களுக்கு போதும் என்கிற மனம் இல்லாததுனால இன்னைக்கு அநேகர் ஆண்டவரோட இல்லை, பணத்துக்கு பின்னாடிதான் நடக்கிறாங்க. சோத்திரம். சில ஞாயிற்றுக்கிழமையும் சோத்திரம் ஏதாவது கிடைச்சிருமான்னு போய் தங்களுடைய பிசினஸ்ல போய் உட்கார்ந்துக்கிறான். கர்த்தரை ஆராதிக்கிறத விட சோத்திரம் இவன் உள்ள அத்தனையும் பாருங்க. கர்த்தரை ஆராதிச்சிருந்தாலும் சோத்திரம் நேராச்சு நான் பிசினஸுக்கு போனோம், பணம் கிடைச்சான் இந்த இருதயத்தோட இருக்கிறனால கர்த்தர் அவன் கூட இருக்க முடியல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இருக்க முடியல. ஆண்டவர் அவர்களோட செயல்பட முடியல. ஆண்டவர் அவர்களோட கிரியை செய்ய முடியல. ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்க முடியல. சோத்திரம். நீ பாருங்க, அநேகரை பண ஆசை இழுத்துக்கொண்டு தேவனுடைய கிருபைக்கு நேராய் திரும்ப வேண்டியவர்களை ஆமென் இந்த பண ஆசை இழுத்துக்கொண்டு தேவனை விட்டு தூரம் போட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பணம் தான் மிகப்பெரிய ஆபத்தாய் ஆவிக்குரியவர்களுக்கு மாறிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிறேன்னா சொல்ற பயத்தோட தான் இந்த வார்த்தையை பேசுறேன். பணம் வேண்டாம், பண ஆசை வேண்டாம். தேவன் உங்களுக்கு என்ன தேவையை தருவார். அவர் சொல்லியிருக்கு, உங்களுக்கு இன்னது வேண்டியது என்பதை உங்க பரமபிதா அறிந்திருக்கிறான். உங்க பரமபிதா அறிந்திருக்கிறத விட உங்களுக்கு எந்த நேரத்துல வேணுமோ அதை தருவார். பாருங்க, அப்பத்தையும் இறைச்சியும் சோத்திரம் கொடுத்து எலியாவை போஷிக்க அவரால் கூடுமானா உங்க வாழ்க்கையின் நன்மைகளை தந்து உங்களை போஷிக்கிறதற்கு, பராமரிக்கிறதற்கு, உங்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் தருவதற்கு அவர் போதுமானவர். அவர் நன்மை உள்ள தேவன், நன்மை செய்கிற தேவன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வராவிட்டால், ஜோதிகளை பிதாவிடத்திலிருந்து இறங்கி வராவிட்டால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமே. ஏது அழகா சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை வராது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருமானா அது ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும். சோதரம். அது சிறுக சிறுகதா பெருக பண்ணும். சிறிது சிறிதா அது உயர்த்தும், சிறிது சிறிதா அது மேன்மைப்படுத்தும், சிறிது சிறிதா அது நன்மைக்கு நேராக திரும்பும். ஆகவே பண ஆசையை களைந்து கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள ஜாக்கிரதை. தேவ கிருபையினால் இடைகட்டப்பட்டவர்களாக இருப்போம். அப்படியானா அவர் நம்ம கூட இருந்தா, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படே, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சகாயரா இருந்தா மனுஷனுடைய எல்லா வஞ்சனைகளுக்கும் நம்மை விலக்கி காப்பான். அவன் செய்கிற சதி மோசங்களை முறியடிக்கும்படி தேவ பலனை தருவான்.
தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாக. சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிதியோன் கேட்கிறார், ஏன் எங்களை விட்டுட்டார்? ஏன் எங்களை இப்படி அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார்? ஸ்தோத்திரம். ஏன் இப்படி கஷ்டப்படுகிறோம்? எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் நஷ்டமடைந்து நலிவடைந்து எங்கள் பிரயாசங்கள் எல்லாம் விருதாவில் கழிகிறதே, எங்களுடைய நன்மைகள் எல்லாம் விருதாவில் கழிகிறதே, எங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் விருதாவில் கழிகிறதே, ஏன் ஏன் என்று கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். சத்துருக்கள் எங்க மேல ஜெயம் எடுத்துட்டு இருக்காங்க. எங்களால ஜெயிக்க முடியல, எங்களால் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியல. நாங்கள் புறமுதுகு காட்டிக் கொண்டிருக்கிறோம், புறமுதுக காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டிய நாம் ஜெயமற்றவர்களா இருக்கிறோம். ஏன் என்று சொல்லி அவன் ஆராய்ந்து பார்க்க முடியல. இன்னைக்கு நினைக்கிறாங்க, சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள், மந்திரவாதம், வெள்ளி சுனி, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஏன் என்னால முடியல? ஏன் எனக்கு ஆண்டவரத்துல துணை நிற்க முடியல? ஏன் ஆண்டோடைய கரம் எனக்கு அனுகூலமா இருக்க முடியல? யோசிங்க. மூன்றாவது, என்னிடத்துல இருக்கிற பண ஆசை என்னை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறதா? கேயாசிட்ட இருந்த பண ஆசை குஷ்டரோகத்தை கொண்டு வந்து, யூதாசிட்ட இருந்த பண ஆசை அவனுடைய அப்போஸ்தல பட்டத்தை இழக்க வைத்தது. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பண ஆசை வேதனையை கொண்டு வருத்தத்தை கொண்டு இருத்தி உட்கார்ந்து வச்சிருக்காரு பாருங்க. அப்படியானா நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்வோம். அவருடைய கிருபையின் பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். அவருடைய இரக்கம் நம்மை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, என்னை உணர்ந்து ஆராய்ந்து ஒரு விசை கூட அவருடைய கிருபையை பற்றி கொள்ள எனக்கு உதவி செய்யும். நல்ல தகப்பனே, கிருபையுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி. உடைய சன்னிதானத்திலே நாங்கள் விரும்பித்து கூறி பாடமை ஆராதிக்கின்ற நாமத்தை மகிமைப்படுத்த கற்றுத்தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையை ஆசீர்வதிக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர்களோடு பேசின உணர்த்தின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் எங்களை உணர்ந்து ஆராய்ந்து சோதித்து தேவ கிருபைக்கு நேராய் திரும்ப அனுகிரகம் செய்யும். இந்த ஆராதனை கலந்து கொள்ள ஒவ்வொருவரை ஆசீர்வதி, ஒவ்வொரு மேலுடைய கிருபை தங்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்ந்து தங்களை ஆராய்ந்து தேவ கிருபைக்கு நேராய் திரும்ப பரிசுத்த ஆவியான கிருபை செய்யும். இந்த வீடியோ வழியாக ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே ஒரு உணர்வை கட்டளையிடும், ஒரு உணர்வை கட்டளையிடும். கர்த்தர் எழுந்தலை கிரியை செய்யும். உடைய மகிமையை விளக்கப்படும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.